தோற்றம் பெற்றுவிட்டது. பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ முறைகள் மற்றும் கட்டடக்கலை வடிவங்கள் போன்றன இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தோற்றம் பெற்றுவிட்டன. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இரு கற்களை உரசுவதன் மூலம் தீப்பொறி உருவாகுவதை மனிதன் கண்டுபிடித்ததில் இருந்து சக்கரங்கள், உலோகங்கள் என மனிதனின் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. அறிவியலானது நம்மால் அறிந்து அளவிட மற்றும் முடிவுகளை எட்டக்கூடியவற்றை பற்றி மட்டுமே பேசுகின்றது. மனித மூளைக்கு எட்டாதவைகளை பற்றியும் ஏனைய கணிக்க முடியாதவற்றையும் பற்றி அறிவியல் பேசாது. அறிவியல் பல்வேறு உட்பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நவீன அறிவியலின் வளர்ச்சியில் பல்வேறு அறிஞர்கள் அவர்களது நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டு அரிய கண்டுபிடிப்புகளையும் தத்துவ விதிகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள். இயற்பியல் விதி, வேதியியல் விதி, உயிரியல் விதி என்று அறிவியலுக்கு வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன. இத்தகைய புதிய அறிவியல் கோட்பாடுகளை உலகிற்கு கொடுத்த இந்த மனிதர் நவீன அறிவியலின் தந்தையாகவும் இயற்பியல் வளர்ச்சியின் நாயகனாகவும் உலக அறிவியலாளர்களால் கொண்டாடப்படுகிறார். இந்த மாமனிதர் அறிவியலுக்கு அறிமுகமாகும் முன் வரை அறிவியலின் மையமாக நியூட்டனின் ஈர்ப்பு விசை கருத்தாக்கமே அமைந்திருந்தது. அதை மையமாக கொண்ட இயற்பியல் விதிகளை நியூட்டன் வகுத்திருந்தார். ஆனால் அதை மாற்றி உலகத்தின் கவனத்தை தன் பக்கம் திருப்பிய ஒரு அறிவியல் கதாநாயகனை குறித்து